தாவேக்கா ஆட்சி தொடங்கின நாள்ல இருந்து ஜென்சியை வச்சு வளர்ந்துட்டாங்க. ஜென்சியால தான் அவங்க மேல வந்திருக்காங்க, ஏன் ஆட்சியே அமைச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதே விஷயத்தை தான் அதே ஜென்சி மீட்டப் அப்படி இப்படின்னு திமுக கையில எடுத்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கப்பட்ட போது கலைஞர் அவர்களுக்கு வயது 25 தான். அப்போ ஜென்சிக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக இயக்கம். எங்களுக்கு ஜென்சின்ற வார்த்தை புதுசு கிடையாது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றாரு, யார் எதிரின்றது நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த நாங்க தவற விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம்? திமுக பண்ண முதல் தவறு எதிரிகளை தீர்மானிக்க தவறுனது தான். எங்களுக்கு அந்த மதம் சார்ந்த RSS BJP அரசு வரக்கூடாதுன்றது தெளிவா இருந்தோம். நாங்க சினிமா மோகத்துல பயங்கரவங்க கிடையாதுன்ற ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கையில திமுக தவறு விட்டுருச்சு. அதிமுகல இருந்து விலகி டிவிகேக்கு வந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் முக்காவாசி என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இணைறதா இருந்துச்சு, அம்மாவை நம்பி வந்தோம் நாங்க, இப்போ அதிமுகவும் திமுகவும் சேருது அப்படின்னா எங்களால ஏத்துக்க முடியல, அதனாலதான் நாங்க வெளியில வந்தோம். அம்மாவை நம்பி வந்தோன்றவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போதே முதல்ல இந்த கட்சியில இருந்துடக்கூடாது. திமுக தலைவர் அவர்கள் மு.க. ஸ்டாலினும் சொல்லியிருந்தாரு, நான் முதல்வன் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர். சிஎம் சார் எங்க உங்க அப்பா எங்க காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க அப்பா இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இருக்கிறாரு, இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தி இந்த திட்டத்தை நீங்க தொடர்ற வரைக்கும் எங்க அப்பா இருந்து ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நாங்க சொல்றோம். அதுக்கு சில கமெண்ட்ஸ் மீன்ஸ் தான் வருது, அம்மா உணவகம் இருக்கிற வரைக்கும் அம்மா தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போயிடலாமா? நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவை சேர்ந்து இளம் பேச்சாளர் ரோஜா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தாவேக்கா ஆட்சி தொடங்கின நாள்ல இருந்து ஜென்சியை வச்சு வளர்ந்துட்டாங்க, ஜென்சியால தான் அவங்க மேல வந்திருக்காங்க, ஏன் ஆட்சியே அமைச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதே விஷயத்த தான் அதே ஜென்சி மீட்டப் அப்படி இப்படின்னு திமுக கையில எடுத்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி பாக்க? ஜென்சி டிஎம்கே அப்படின்றது இன்னைக்கு உருவான வார்த்தையா? தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜென்சின்ற வார்த்தை திமுகக்கு அறிமுகமான மாதிரி இன்றைய சமூக வலைதளங்கள்ல டிவிக்கே பரப்பிட்டு வராங்க. அது உண்மை இல்லை. ஜென்சி அப்படின்ற வார்த்தை யாருக்கு பொருத்தமா இருக்குன்னா திமுகக்கு தான் பொருத்தமா இருக்கும். கிட்டத்தட்ட ஜென்சிக்களால உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கப்பட்ட போது கலைஞர் அவர்களுக்கு வயது 25 தான். அப்போ ஜென்சிக்களால உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக இயக்கம். எங்களுக்கு ஜென்சின்ற வார்த்தை புதுசு கிடையாது. ஆளும் கட்சியா இருக்கும் போதே இளைஞரணியில கிட்டத்தட்ட ஏராளமான இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுலயும் முக்கியமா இளைஞரணியில 17,000 இளைஞர்களுக்கு பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தி அதில் 200 இளம் பேச்சாளர்கள் தேர்வு செஞ்சது. அதில் எல்லாருமே ஜென்சி. அதில் ஒரு இளம் பேச்சாளர் தான் நானும். அது மட்டும் இல்லை, மாணவர் அணின்னு ஒன்று இருக்கு. அந்த மாணவர் அணியில தமிழ் மாணவர் மன்றம்னு ஒரு இயக்கம் செயல்பட்டு கல்லூரிகள் அதில் இயங்க விட்டு என்னென்ன கல்லூரிகளில் RSS அதாவது பிஜேபி கொடுக்குற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் நீங்க போராடுங்க, உங்களுக்கு ஒரு துணையா ஒரு இயக்கமா நாங்கள் எப்பவும் கூட இருப்போம்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவா நடக்கப்பட்ட ஒரு ஜென்சி இயக்கம் தான் திராவிட தமிழ் மாணவர் மன்ற இயக்கம். அவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணியிருக்கேன். நான் அதுலயும் பங்கேற்று ஒரு கல்லூரிகள்ல ஜென்சியாவும் நான் வலம் வந்திருக்கேன். அப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்றது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த வார்த்தை கிடையாது. காலமாக ஜென்சிகளை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு திமுக. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திமுக பண்ண முதல் தவறு என்னன்னா எதிரிகளை தீர்மானிக்க தவறுனது தான். நாங்க ஜென்சியா இருக்கட்டும், திமுக கழகமா தலைவராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே டார்கெட் பண்ணது எங்களுக்கு அந்த மதம் சார்ந்த RSS BJP அரசு வரக்கூடாதுன்றது தெளிவா இருந்தோம். இந்தி திணிப்பு போராட்டத்துல இருந்து தொகுதி மறுவரவில இருந்து கிட்டத்தட்ட அனைத்து போராட்டத்தையும் ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் நடத்தணும், இளம் பேச்சாளர்கள் பிரச்சாரம் பண்ணோம். நாங்க தமிழ்நாட்டு மக்கள் யார் எதிரியா இருக்கிறாங்கன்னா பிஜேபி தான் எதிரியா இருக்கு அப்படின்றது எங்களுடைய போக்கா இருந்துச்சு. நாங்க சினிமா மோகத்துல பயங்கரவங்க கிடையாதுன்ற ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கையில திமுக தவறு விட்டுருச்சு. இதுதான் முக்கியம். ஆனா எங்களுக்கு இந்த எலெக்ஷன் என்ன கத்து கொடுத்துருக்குன்னா, எப்படி ஒரு மத மோகம்ன்றது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு அவர் பிரதமரா இருக்காரோ, அதை விட கொடூரமான ஒரு மோகம் இருக்கு, அது சினிமா மோகம். அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்றது கத்து கொடுத்துருக்கு. அப்போ அதாவது நீங்க நினைச்ச மாதிரி மக்களும் சினிமா மோகத்துல போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல திமுக செயல்பட்டுச்சு. சோ ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா விஜய் அவர்கள் நான் சினிமா மோகத்தை வச்சு ஒரு முதலமைச்சரா ஆகி காட்டுறேன்னு சொல்லி அவரு இந்த சினிமா மோகத்தை வச்சு முதல்வர் ஆயிட்டாரு. அதனால எங்க ஜென்சி இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம அப்போ
எதிரியை தவற விட்டாச்சு. Okay. இந்த டைம் அந்த எதிரியை தவற விடக்கூடாது. இது நம்ம ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டும் ஒரு எதிரி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு எதிரி. அப்போ போன தடவை நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி தவற விட்ட மாதிரி இந்த தடவை நம்ம தவற விடக்கூடாது. எப்படி அந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து அபியூசரா ஒரு விர்ச்சுவல் வேரியர்ஸ்ன்ற பேர்ல கிட்டத்தட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஜென்சி இளைஞர்கள்னா யாரு, பகுத்தறிவோடும் கொள்கையோடும் பேசுற அரசியல் கூட்டம் நாங்க இருக்கோம்னு காண்பிக்கிற ஒரு சின்ன ஒரு விதையாகத்தான் தன்னெழுச்சியாக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம். இது திமுகக்கு புதுசுன்றதோ தாவேக்காவை பார்த்து வந்ததோ கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன குறிப்பு, தாவேக்கா ஜென்சி இளைஞர்கள் இது போல இருக்கணும்ன்ற முன்மாதிரிக்காக உருவாக்கப்பட்டதாகவும் நம்ம சொல்லலாம். எம்எல்ஏ பல்லவி அவங்கள குழந்தைய வச்சு எந்த இடத்துலயும் எம்எல்ஏ பல்லவி மேம் அவர்களை குழந்தைகளை சித்தரிக்கிற மாதிரி அதுல காட்சிகள் எதுவும் கிடையாது. அதுல என்னன்னா, இப்ப நம்மள ஒரு பாரதியாரை இமிடேட் பண்றேன்னா என்ன வைப்போம், மீச வைப்போம். அதனால இமிடேட் பண்றேன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காந்தி தாத்தாக்கு சட்டை போடாம துண்டு போடுவோம், கையில குச்சி கொடுப்போம். அதுக்காக அது இமிடேட் பண்றது கிடையாதுல்ல, ஒரு அடையாளம். அந்த இடத்துல அவங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மேம் பல்லவி மேம் ஆக்சுவலி இமிடேட் பண்ண ஒரு இளம் பேச்சாளருமே 2 குழந்தைக்கு தாய். அவங்க எப்படி அதை பண்ணுவாங்க? அவங்க ஒரு அடையாளத்திற்காக அந்த மாதிரி சில குறிப்புகள் பண்ணிருக்கலாம். இப்ப ஆக்ஷன்ஸ் பண்ணாங்க, அவங்களுடைய சைகைகள் அது. அதுல எந்த இடத்துலயும் ஒரு ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துறதுக்கான செயல் நடக்கப்படலை. நீங்க சொல்றீங்க தாவேக்காக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், ஜென்சி மீட்டப்னா இப்படிதான் இருக்கணும்னு எடுத்துக்காட்டா பண்றேன்னு சொன்னீங்க. அதுலயும் சில விஷயங்கள் கேலி பண்றது, தாவேக்கா அரசு குறை சொல்ற விதமா தானே இருக்கு. அது எப்படி ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்றது தானே இப்ப. தாவேக்கா அரசு குறை சொல்ல அந்த செக்ஷன் நீங்க முழுசா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுல ஃபேக்ட் செக் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனா எடுத்து இங்க அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிவிக்கு ஆளக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் என்னன்னா, எங்க நம்ம வந்து ஆங்கிள வைக்கிறோமோ, சின்ன வார்த்தைகள்ல வைக்கிறோமோ, அந்த சின்ன வார்த்தைகள்ல எக்ஸாம்பிளுக்கு நாங்க வந்து கொத்தூஸ் தான் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா அந்த ஜென்சி இளைஞர் ஏன் அதை கொத்தூஸ்ன்னு சொன்னது பெருமையா சொன்னான்றதையும் அது முழுசா போடப்படலை. அப்போ எல்லாருமே இங்க என்னன்னா, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை உருவாக்கி ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி ரீல்ஸை ஃபுல்லா அப்போத்துல இருந்தே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க டிவிக்கு. என்னன்னா, ஒரு 2 விஷயத்த வந்து மக்கள் கிட்ட ஒரு விதைச்சிட்டாரு. ஒண்ணு தைரியம். என்ன தைரியம்னா, நான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வச்சுதான் இன்னைக்கு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் என்ற போஸ்ட்ல இருக்கிறாரு. அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு அமைச்சரை பத்தி நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது அப்பட்டமா அந்த போன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்பட்டமா மக்களாகிய ஒரு சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிருக்கும். அது கூட எனக்கு அது வரைக்கும் ஓகே. அதை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் என் குழந்தைக்கு மெடிசன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பொய் சொன்னா ஏத்துப்பாங்கன்ற கூட்டத்துக்காக தான் அவர் பொய் சொல்றாரு. அந்த நம்பிக்கை யார் அவருக்கு விதைச்சது? அந்த தைரியத்தை யார் அவருக்கு கொடுத்தது? தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த தப்பு ஆமான்னு சொல்றது கூட முடியாம நான் சொன்னா இந்த கூட்டம் நம்புன்ற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ நான் என்ன சொன்னாலும் நம்புறன்ற கூட்டத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் உருவாக்கி, சிஎம் அவர்கள் உருவாக்கி, இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு மத்தியில நாம ஆட்சி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை அந்த மக்கள் அவருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த தைரியத்தை உடைக்கிறது தான் அடுத்து தமிழ்நாட்டோட நிலைமையா இருக்கணும். இல்லைன்னா அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை இன்னும் சீர்குலை தான் செய்வாங்க. திமுக ஜென்சியால என்ன நடக்க போகுது? ஜென்சி டிஎம்கே வலியுறுத்தக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, நீங்க டிவிக்கேவே சேர்ந்த இளைஞர்கள் இருக்கீங்கல்ல, நீங்க நம்ம நினைக்கிறோம் ஜென்சி டிஎம்கேனா வெறும் திமுக கட்சிக்காரங்க மட்டும் அதுல இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. டிஎம்கேல இருந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க. டிவிக்கேல ஓட்டு போட்டு அந்த ஒரு 10-15 நாளே நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம டிவிக்கேக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை தவற விட்டுட்டோமே அப்படின்னு தப்ப தணிஞ்சு வந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க. பொதுமக்களும் அதுல இருக்கிறாங்க. சிலருக்கு சில ஒப்பீனியன் இருக்கும், என்னடா இது, ஒரு நடிகரை நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்து இது முதலமைச்சர் ஆக்கிட்டோமே. ஆனா கிட்டத்தட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட 10 நாள்லயே அவருடைய ஆட்சி என்னவோ ஒரு மாற்றம் என்னவோ அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்படி வந்து அந்த இளைஞர்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இல்ல நம்ம முடிவை தப்பா எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு முடிவினாலையும் அவங்க திமுகக்கு திரும்பலாம். அப்படி இருக்கிற இளைஞர்களும் 2 விஷயமா இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தலைவன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டுற விதமா முதல்ல ஒண்ணு இருக்கணும். 2வது, திமுகல வெறும் ஜென்சி கிடையாது, அது வெறும் வந்து ஒரு வயதானவர்களை மட்டும் வச்சிருக்கிற ஒரு கட்சி, வெறும் வரலாற்றை மட்டும் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்ன இடத்துல நாங்க இளைஞர்களும் கொள்கையோடு இருக்கக்கூடிய கூட்டம் எங்களுக்கு இருக்கு, நாங்க சினிமா முகத்தோட இருக்க கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்ற விதமாவும் ஒரு டீம் இருக்குன்ற காட்டும் விதமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் சுட்டி காட்டக்கூடிய தப்ப கூட திருத்திக் கொள்ளாத சிஎம் இருக்கிறவர்களை நாங்க சொல்லிட்டே தான் இருப்போம். அந்த தப்ப சொல்ற விதமாவும் எங்க கூட்டம் செயல்படும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றாரு, யார் எதிரின்றது நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த நாங்க தவற விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு?
கரெக்ட் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி தான். என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு மத அரசியலை வச்சுட்டு வந்த ஒருத்தர் இன்னைக்கு வரைக்குமே ஒரு 3 தடவை ஜெயிச்சிட்டாரு. ஆனா இன்ற வரைக்கும் அவர் மேல இருக்க குற்றங்களும் சரி, அவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி தமிழ்நாட்டுல நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா, நாம கொள்கையோடயும் சுயமரியாதையோட இப்போ வரைக்கும் இருக்கிறதுனால தான். இப்போ வரைக்கும் நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, அந்த மத அரசியல் மட்டும்தான் ஒருத்தருடைய மூளையை போய் சலவை செஞ்சு அவங்கள மூளையை மழுங்கடிச்சு அவங்கள வந்து முட்டாளாக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் இப்போ வரைக்கும் இந்தி திணிப்பா இருக்கட்டும், தொகுதி மறைவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஸ்டாண்டர்டா நின்னு அப்போ ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து நின்னு அந்த பிஜேபி அரசுல இருந்து பாதுகாத்துட்டு இருந்தாரு. அப்போ வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மத அரசியல் அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரியா இருந்தது. ஆனா இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்ல ஒரு சினிமா மோகம் ஒரு மத அரசியல் வந்து மத மோகம் எப்படி வந்து ஒரு மனுஷனுடைய மூளையை போய் செலவு செஞ்சு அவனை அறிவில்லாத மாதிரி ஆக்குமோ, அதே மாதிரி சினிமா மோகமும் ஒரு மனுஷனுடைய மூளைக்குள்ள போயிட்டு அவனை அறிவில்லாம ஆக்கும். இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவர் கியூட்டா இருக்கிறாரு, அவர் அழகா இருக்கிறாரு. இந்த 2 காரணம் தான். இன்னொன்னு மாற்றம். ஆனா எதுக்கு மாற்றம் நமக்கு தெரியாது. இப்ப இந்த 3 வார்த்தைகள் மட்டும்தான். இப்ப இந்த 3 வார்த்தைகளுக்கு நான் இன்னொரு கொஸ்டினும் கேட்கிறேன். என் பேரன் பேத்திங்க சொல்லுச்சு, என் பாப்பா சொல்லுச்சு, என் குழந்தை சொல்லுச்சு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அப்பாக்கு சொல்றேன். நாளைக்கு ஒரு சோட்டா பீமோ ஒரு சின்சானோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க அந்த கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க போறாங்கன்னு சொல்றப்ப கூட என் பொண்ணு சொல்லுச்சுன்னு போய் ஓட்டு போடுவாங்களா? ஒரு மூளை யோசிக்கவே யோசிக்காது. அது ஒரு பொம்மை சேனலு, அதெல்லாம் போய் எப்படி ஓட்டு போட முடியும்? அதுல யார் முதல்ல ஒரு பர்சன் இருக்காங்களா? அங்க யோசிக்க தெரியல ஒரு அப்பா அம்மாக்கு. அப்ப குழந்தை இதை காட்டி அதை காட்டி அடம் பிடிக்கிறதுனாலும் தப்பு எதுவும் சொல்லி கொடுக்கறது யாரு? ஒரு பேரண்ட்ஸ். அப்போ இன்றைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. அப்போ இந்த தவறுகள் எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு சினிமா மோகத்துல. அப்போ குழந்தைங்களுடைய செயல்பாட்டை கேட்கறது, கியூட்டா இருக்கிறான்னு ஓட்டு போடுறது, அழகா இருக்கிறான்னு ஓட்டு போடுறது எல்லாமே மூளைய சினிமா மோகம் செலவு செஞ்சிருக்கு. நீங்க குதிரை பேரம்னு சொல்லும் போதா தெரியுது, அதிமுகல இருந்து விலகி டிவி கேட்க வந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் முக்காவாசி என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இணைறதா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க விலகணும். அம்மா இருக்கும்போது அம்மாவை நம்பி வந்தோம் நாங்க, இப்போ அதிமுகவும் திமுகவும் சேருது அப்படின்னா எங்களால ஏத்துக்க முடியல, அதனாலதான் நாங்க வெளியில வந்தோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்றது முதல்ல அம்மாவை நம்பி வந்தோன்றவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போதே முதல்ல அந்த கட்சியில இருந்துடக்கூடாது. கரெக்டா? அப்ப அந்த கட்சியோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. 2வது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்குதா அப்படின்றதே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. நானும் கேட்கிறேன், அப்படியே வச்சிருந்தாலும் இல்ல இப்போ நீங்க போயிருக்கீங்கல்ல ஒரு கட்சி, இந்த கட்சி யாரு? திமுக தீய சக்தி அப்படின்னு கிண்டல் பண்ண ஒரு கட்சி. மக்கள் உங்களா எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு சொன்ன திமுக தயவுல ஜெயிச்ச நீங்க இங்க போய் நிக்கிறீங்க, அப்படி சொன்னவர்கிட்டே போய் நிக்கிறீங்க. இது முரண்பாடா தெரியலையா? இது எவ்வளவு முரண்பாடு? இது எப்படி காரணமா சொல்லலாம்? நான் சொல்லுவேன் இது சந்தர்ப்பவாதம், இது குதிரை பேரம், இது சோஃபா மாடல் ஆச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த அப்ப நாளைக்கு என்னோட ஒரே கேள்வி, நாளைக்கு வந்து இதே சமரசத்தை உனக்கு துணை பிரதமர் தரான்னு சொன்னா அவங்க போவாங்களா? கொள்கையை சமரசிட்டு போக மாட்டாங்களா? இல்ல போவாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப அம்மாவுடைய தயவுல இது பண்ணாங்கன்னா அப்ப நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கும் போது இன்னைக்கு அதிமுக எல்லாம் வந்து திமுக சேர்ந்துருக்கணுமே, ஏன் சேரல? இன்னைக்கு ஆட்சியில குதிரை பேரம் நடக்குதுன்னு டிஎம்கே ஒரு பக்கம், போன ஆட்சியில குதிரை பேரம் நடந்திருக்குன்னு டிவிகே ஒரு பக்கம். எதை தான் நம்பலாம்? எதுதான் நடந்திருக்கு? மக்களுக்கு நல்லாவே தெரியும். 108 சீட் வச்சிருந்தாங்க டிவிக்கு. இன்னைக்கு எதோட ஆட்சியில இருக்கிறாங்க? அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு போனவங்க வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் எதுக்குங்க ராஜினாமா? நாளுக்கு நாள் எதுக்கு இடைத்தேர்தல்? இப்படிதான் 2021 நாளுக்கு நாள் வந்து ராஜினாமா நடந்துச்சு, நாளுக்கு நாள் வந்து இடைத்தேர்தல் இவ்வளவுதான் நடந்துச்சா? இதுலயே உங்களுக்கு தெரியணுமே குதிரை பேரம் எப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு 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 நாளுக்கு நாள் எப்படி ஒரு ஒரு எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையா எனக்கு இவர் வேணும், இந்த எம்எல்ஏ நிர்வாகி எனக்கு வேணும் ஓட்டு போடுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், விசிகால ஓட்டு வாங்கினவங்களோ அதிமுகல ஓட்டு வாங்கினவங்களோ ஏன் அதிமுகல ஓட்டு வாங்கணும்னு யாரு? முதல்ல விஜய் எனக்கு சிஎம்மா வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஓட்டை எல்லாத்தையும் மக்களோட நம்பிக்கை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க விஜய் சிஎம்மா இருக்கிற இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. அது எப்படி நீங்க வந்து குதிரை பேரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அதுக்கான விளக்கமா தான் விசிக தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த சோஃபால பல கோடிகளை அடைக்க முடியுமா? எப்படி குதிரை பேரம் நடந்திருக்கோம், நான் துரோகம் பண்ணிருக்கேனா அப்படின்றத அவர் ஆக்ரோஷமா கேட்கிறாரு. நாங்க வந்து இந்த இடத்துலயுமே விசிகாவை நாங்க துரோகம் பண்ணிருச்சுன்ற வார்த்தையை நாங்க சொல்லவே இல்லை. காங்கிரஸை மட்டும்தான் அந்த மாதிரி விமர்சிச்சு, ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனதுனால. விசிகாவை ஒருபோதும் நாங்கள் வந்து கருத்து ரீதியா எங்களுடைய சில காரணங்கள், அவங்க சொன்ன பிரஸ் மீட்டா இருக்கலாம், அது மாதிரி கருத்து ரீதியா என்னடா இப்படி ஒருத்தவங்க ஒரு கருத்து ரீதியா ஒரு கொள்கை ரீதியா ஒருத்தவங்க மாறுபட்டாங்களேன்ற ஒரு கோவம் இருக்கலாம் தவிர மத்தபடி அவங்க துரோகம் பண்ணிட்ட மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே கிடையாது. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் விசிகா கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னதா. கூட்டணின்ற விஷயம்
திமுகவுடைய கட்சியை பொறுத்த அளவுக்கு முதல்ல இருந்து எந்த கட்சி கூடவும் கூட்டணி வைக்கிறதுக்கு திமுக கட்சியினர்களுக்கு விருப்பம் கிடையவே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட அப்போத்துல இருந்தே திமுக கட்சியோட எல்லாரோட கோரிக்கை என்னன்னா கூட்டணி கட்சிகளை வேண்டாம். இன்னைக்கு கூட்டணி கட்சி நமக்கு வேணான்றதா திமுக கட்சியோட நிர்வாகிகளோட எல்லாருடைய ஒப்பீனியனுமே. அப்போ இதுக்கப்புறமா அந்த ஒப்பீனியன் அவர் எடுக்கணும். ஏன்னா இப்ப லாஸ்டா நடந்த கலாய்வுல கூட அவர் சொல்லியிருந்திருப்பாரு. கலாயோட ரிப்போர்ட் எப்படி வந்ததுன்னா திமுக கட்சி நிர்வாகிகள் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஓகே, இடைத்தேர்தலுக்காக விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையை காட்டுறதுக்காக எம்எல்ஏக்களை இழுக்கிறாரு அப்படின்றது ஒரு பக்கம். இந்த நேரத்துல இடைத்தேர்தல் அவசியமா, எதனால இதை வச்சே அவர் போக வேண்டாமா அப்படின்றது ஒரு பக்கம். இது ஜென்சியா உங்களோட பார்வை? அவருக்கு என்னை பொறுத்தளவுக்கு வந்தோமா, சிஎம் சீட்டு கொடுத்தாங்களா, உட்காந்தோமா, நடந்த அநியாயத்தை பார்த்தோமா, கம்முன்னு உட்காந்தோமா போனோமா அப்படின்னு இருந்தால் மரியாதையாவது மிஞ்சும். ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, குதிரை பேரம் நடத்துறது, ஒரு கட்சியை மேனிபுலேட்டிங் பண்ணியோ இல்லை அந்த கட்சி நிர்வாகிகளை குதிரை பேரம் பண்ணி அழிச்சோ அந்த மாதிரி இப்போ ஒரு கட்சி அழிச்சிட்டாரு. இந்த வியூகத்தை நம்ம எங்க பார்த்திருப்போம் நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட பார்த்திருப்போம். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா அவங்களுடைய பெரும்பான்மை வச்சு அவங்களால ஆட்சி அமைச்சுக்க முடியும், அந்த வியூகத்துல அவங்க போக முடியும். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு யார் யாரெல்லாம் குறுக்கீடாகவும் அவங்களுக்கு பதில் பேசுற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எல்லா கட்சியும் அவங்க அழிப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் குட்டி பிஜேபியா விஜய் செயல்பட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டாலும் இந்த கரூர்னு எடுத்துக்கலாம். கரூர்னு எடுக்கும்போது ஆதவன் சொல்றாரு, காவல்துறையை வச்சு 41 பேரை டிஎம்கே கொன்னுடுச்சு, நாங்க அதை கணக்குகள் நிறைய இருக்கு, அதை தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் அரசு பண்ணி கொடுக்குறாரு 41 குடும்பங்களுக்கும். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கரூர் விஷயத்துல முதல்ல கேஸ் அவர் மேலதான் போகணும். எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு குறைய சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆட்சிக்கு உங்க கையிலுக்கு 2 மாசம் ஆகுது. இப்படி ஒரு கேஸ் உங்களுடைய ஆட்சியில் நடக்குதுன்னு வைங்க. இதுக்கு எடுத்து உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க அந்த தப்பை நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? ஆட்சிக்கு 2 மாசம் ஆகுது இல்ல, திமுக தான் தப்பு பண்ணுச்சு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரி யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த தப்பை முதல்ல நிரூபிக்க முடியல. 2வது விஷயம், தலைவர்கிட்ட வரேன், ஐ மீன் சிஎம் சார்கிட்ட வரேன். ஒரே ஒரு கேள்விதான். கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய அலட்சியத்துக்கு வந்த ஒரு விஷயத்தினால 41 பேர் இறந்துட்டாங்க. அதோட ஆழ்ந்த இரங்கல். அதுக்கு கிட்டத்தட்ட நாங்க எவ்வளோ பேர் நாங்க ரொம்பவே கண்ணீர் மல்க நாங்க இரங்கல் தெரிவிச்சோம். ஏன்னா ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தையோட குடல் பிரி, அந்த குழந்தைக்கு விஜய் அவர்கள்லாம் யாருன்னு கூட தெரியாது. ஒரு பச்சிலம் குழந்தைக்கு அந்த குழந்தை குடல் பிதுங்கி சாகர வரைக்கும் பார்த்தோம். நீங்க அப்போ ஒரு சிஎம்மா இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா கிடையாது, வெறும் ஒரு கட்சியின் தலைவர். அந்த கட்சியின் தலைவரா இருக்கும் பட்சத்துல அந்த குடும்பத்தை நீங்க போய் கண்டுக்கல, அந்த குடும்பத்தை நீங்க பார்க்கல. அந்த கரூர் விஷயத்துக்கும் யார் மேல பழி போட்டீங்க? அன்றைய சிஎம் மேல நீங்க பழி போட்டீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ இறந்து போனவங்களுக்கு அப்ப எதனால அவங்க இறந்து போனாங்க? என்னை பொறுத்தவரை ஒரு கட்சியின் தலைவர், ஒரு சினிமா தலைவரை பார்த்து இறந்து போனவர்களுக்கு நீங்க ஆட்சி கட்டில ஏறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது எப்படி நியாயமா இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்டோட லைஃப் என்ன தெரியுமா? காலையில எழுந்திருச்சு இது ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கூட போகாம 3 வேளை சாப்பிடாம உட்காந்து அரசு வேலைக்கு படிக்கிறவங்க தமிழ்நாட்டுல ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில சினிமா மோகத்திலையும் ஒரு கட்சி தலைவரை பார்க்க போய் அதுவும் அந்த கட்சி தலைவரோட அலட்சியத்தினால இறந்து போனவங்களுடைய அந்த கணக்கை கொண்டு நீங்க அரசு வேலை வாய்ப்புல திணிக்கிறது எவ்வித நியாயம்? அப்ப இருந்த ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அதற்கு இவ்வளவு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. நீங்களும் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க. அதற்கான அந்த கணக்கு தீர்த்துக்கணும்னா உங்க கட்சி சார்பாக கணக்கு நீங்க தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு அரசையும் நீங்க அந்த விஷயத்தையும் நீங்க எப்படி இணைக்க முடியும்? இது எத்தனை பேரோட கனவை பாதிக்குது? உங்களுடைய ஆட்சி திறனது கேள்விக்குறியாக்குது இல்லையா? இப்படிதான் ஒருத்தர் ஆட்சி பண்ணுவாரா? இன்னைக்கு மாற்றணும் அந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க ஏமாற்றதான் தந்திருக்கீங்க. எங்க ஜனநாயகன் பட ப்ரொடியூசருக்கே அரசு பண்ணி தரும் போது இறந்த குடும்பங்களுக்கு தரும். அது எவ்வளவு சிரிப்பா இருக்காது. எப்படி அது எனக்கு புரியல. அது எந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க? நான் சொன்னல, மக்கள் என்ன பண்ணாலும் நாம ஒண்ணு சொன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் அவருக்கு இருக்கு. அந்த தைரியத்தை மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா இனிமேல் கொடுக்க மாட்டாங்க, கேட்க விட மாட்டோம். அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கணும். இன்ற வரைக்கும் அமைச்சரை பத்தி நம்ம இவ்வளோ அலிகேஷன் இருந்தது. திமுக ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தையும் கலைக்க எவ்வளவோ முற்பட்டாங்க. அந்த போராட்டத்துல இப்போ வரைக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்தாரா? அந்த வீடியோவுக்கு இவர் சொல்லியிருக்காரு ஒரு பதில், அந்த ரிப்ளைக்கு ஒரு முதலமைச்சரா தன்னுடைய ஒரு நிர்வாகிய ஒரு பதிலடி கொடுத்தாரா? இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கவே கிடையாது. இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? இன்னொரு விஷயம், டிவிகே சைட்ல இருந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த டிஎம்கேவை கலாய்க்கிறது, ஏஐ மூலியமா போஸ்டர் எடுத்து இரங்கல் தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாவேகா இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல,
கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு எதிராக யாரோ ஒரு முக்கியமா ஒரு ஆண் பேசிட்டாலோ அந்த ஆண்கள் மேல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இப்போ ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஜென்சி ஒருங்கிணைப்பாளருடைய கைது பார்த்திருப்போம், ஒரு எம்எல்ஏட கைது பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவங்க ஆண்களா இருந்தா கைது, பெண்களா இருக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வைஷ்ணவின்ற ஒரு மேம் மேல எவ்வளவு வல்கரா, எந்த அளவுக்கு வல்கரா அவங்கள வந்து போஸ்ட் பண்ணி இது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்க்ளூடட் ஏன் இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ வல்கரிட்டிஸ் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும். என்னன்னு தெரியாது, டிவிக்கு பத்தி பேசுறியா உனக்கு அந்த கலட்டி. என்னோட இது நான் எப்படி நினைச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்னா, சொந்த குடும்பத்துல உங்க சொந்த ஒரு ஒய்ஃப் உங்க கூட இத்தனை வருஷமா பயணிச்ச ஒரு பெண், நம்ம என்னனால பெண்ணியவாதி எப்படினாலும் பேசலாம், அப்படி ஒரு பெண்ணுக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றோம், அப்படி உங்க ஒய்ஃபையே அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல அவ்வளோ அபியூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட என்னுடைய பர்சனல் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லாத முதல்வர் இதை மட்டும் தட்டி கழிச்சிட போறாருன்னு நாங்க தள்ளி போயிட்டு தான் இருக்கோம். இதை வேற எப்படி அணுக முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னுமே என்ன கவலையா இருக்குன்னா, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேல நான் பழி போடல. அது ஒரு கேங் இருக்கு, ரூட் மாஃபியா, அந்த கேங் இருக்கு, அந்த கேங் மேலதான் நான் பழி போட விரும்புறேன். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஃபுல்லா இதை பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மாஃபியா இருக்கு, அந்த குரூப்பை வழி நடத்துகிறவர் விஜய் அவர்கள். தாவேக்கா வந்து 1 மாசம் எதுவுமே பண்ணல, அமைதியாவே இருந்துட்டாங்க. இதுக்கப்புறமா பண்ணுவாங்க, தங்க மோதிரம் திட்டம் தரப்போறாங்க, பெண்களுக்கு 2500 ரூபாய் கன்ஃபார்ம் அப்படின்னு ஜெகதீஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்க? அது தர்றதுல நாங்களும் அதான் விரும்புறோம், தாங்க தயவு செய்து. ஏன்னா கிட்டத்தட்ட மக்கள் வந்து இந்த 5 வருஷத்துல புதுமை பெண்ணுக்கு பழகிட்டாங்க, தமிழ் புதல்வனுக்கு பழகிட்டாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பழகிட்டாங்க, மகளிர் விடியல் பயணத்துக்கு பழகிட்டாங்க. இது நீங்க எதை தடுத்து நிறுத்தினாலும் அது கண்டிப்பா ஒரு பாதிப்பை கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய, பெண்களுடைய, மாணவர்களுடைய மனசுல ஒரு பதிஞ்ச அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்த திட்டங்கள். இதை எதையுமே நீங்க ஸ்டாப் பண்ண கூடாதுன்றதா தலைவருடைய விருப்பமும் கூட. அதை செயல்படுத்துறதுல நாங்க எந்த விதமான தடை கூறுவாவும் இருக்க மாட்டோம். அதை இன்னும் நீங்க மேன்மேலும் செயல்படுத்துறதுல என்னுடைய வரவேற்பு தான். ஆனா அதை நீங்க செயல்படுத்துங்க. அவரு ரீசெண்டா கேட்ட கேள்விக்கு நான் அதான் பதில் சொல்லுவேன். சிஎம் சார் எங்க, உங்க அப்பா எங்க காணோம் அப்படி கேட்டதுக்கு, எங்க அப்பா இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இருக்கிறாரு, இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தி இந்த திட்டத்தை நீங்க தொடர்ற வரைக்கும் எங்க அப்பா இருந்து ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்ன மாதிரி திமுக தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலினும் சொல்லியிருந்தாரு, நான் முதல்வன் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் சொல்ல. அதுக்கு சில கமெண்ட்ஸ் மீன்ஸ்லாம் வருது, அம்மா உணவகம் இருக்கிற வரைக்கும் அம்மா தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போயிடலாமா, அப்படி எப்படி நீங்க சொல்லிட்டு போவீங்க, சிஎம் தான் மாறிட்டாரு அப்புறமும் எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழும்பப்படுது. கரெக்ட். நான் அம்மா உணவகம் இருக்கிற வரைக்கும் அம்மா தான் முதலமைச்சர். இப்போ ஒரு திட்டத்துல ஒரு பயனடைச்சனுடைய ஒரு எமோஷனல் ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட அம்மா உணவகத்தால பயனடைச்சவங்க ஏராளம், நானும் சாப்பிட்டிருக்கேன். அம்மா அது நாங்க எந்த விதமான தடை கூறும் கூறல, நீங்க அதை சொல்லிக்கோங்க. நான் ஏன் இந்த ஸ்கீமை பெருசா சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன குடும்பத்துல ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட ஒரு குடும்பம் 56 பேர் கிட்டத்தட்ட நான் முதல் திட்டத்தினால கலெக்டர் வரைக்கும் ஆகுறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுடைய கனவுன்றது வந்து எப்படின்னா லைஃப் லாங்கோட அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்க பேர் மாத்துறதுனாலயோ நீங்க சொல்லாதனாலயோ இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அது நான் முதல்வன் தான், என்னைக்கா இருந்தாலும் அது வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போகப்பட்ட திட்டம் தான், அது அழியவே அழியாது. நீங்க என்னனாலும் ரீல்ஸ்லயும் அவங்களுடைய ஒப்பீனியனையும் சொல்லிட்டு போயிடலாம். மக்கள் மனசுல இருந்தும் அந்த மக்களுடைய அந்த திட்டத்துல வந்து மாற போறது இல்ல. இன்னைக்கு என்னன்னாலும் நான் முதல்வன் திட்டத்தை நீங்க பேர் மாத்திக்கலாம், ஆனா நீங்க படிச்சு முடிச்சவங்கிட்ட போய் கேளுங்க, அந்த திட்டத்துடைய ஸ்கீம் பேர் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. என்ன திட்டம் கூட நான் முதல்வன் திட்டம் தான் சொல்லுவாங்க. இதுதான் விதைச்சு வச்சுட்டு போன தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள். அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க.